This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி, இலங்கையில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைப்பில் இருக்கிறார். மணிகண்ட பிரபு, இலங்கையிலிருந்து பிரதமர் மோடி புறப்பட்டிருக்காரு. சரியாக எத்தனை மணிக்கு அவர் ராமேஸ்வரம் வந்தடைவார்? எத்தனை மணிக்கு பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறாரு? பிரதமரின் வருகையை முன்னிட்டு அங்க செய்யக்கூடிய ஏற்பாடுகள் பத்தியெல்லாம் குறிப்பிடுங்க. பிரியதர்சினி, புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி மண்டபம் ஹெலிபேடுக்கு வர இருக்கிறார். இந்திய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான MI-17 இலகுரக ராணுவ ஹெலிகாப்டரில் கிட்டத்தட்ட 4 ஹெலிகாப்டர்கள் புடைசூழ பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் 1 மணி நேரத்தில் சரியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மண்டபம் ஹெலிபேட் பகுதிக்கு வந்திறங்குகிறார். இங்கிருந்து கார் மூலமாக மண்டபம் பகுதியில் இருந்து பாம்பன் சாலை கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் இரு பகுதிகளில் நின்று வரவேற்கக்கூடிய அளவில் நின்று அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு கூடிய மக்களை பார்த்தவாறே இங்கிருந்து செல்ல இருக்கிறார். அங்கு சரியாக 12 மணி அளவில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் மோடி அதற்காக அமைக்கப்பட்டுள்ள பிரத்யேக மேடையில் ஏறி நின்று ரிமோட் மூலமாக அந்த பால சேவையை தொடங்கி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் என்பதுதான் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மண்டபம் ஹெலிபேட் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த பாஜக கொடிகள், அதே போல மத்திய ரயில்வே அமைச்சர், பாஜக தலைவர்களை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த சில பேனர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பிரதமர் முழுமையாக சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொடிகள் என்பது அகற்றப்பட்டிருக்கிறது. தெற்காசியாவிலேயே கடல் மீது கட்டப்பட்ட செங்குத்து தூக்கு பாலமான புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காகத்தான் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து நேரடியாக மண்டபம் ஹெலிகாப்டர் பகுதிக்கு வர இருக்கிறார். கடந்த 4ஆம் தேதியே இலங்கைக்கு அரசு முறை பயணமாக சென்ற பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக வர இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளும் முழுவீச்சில் தயாராக இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடியை மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக ஆளுநர் RN ரவி, தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, அதே போல மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் காலோன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களான நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், அதே போல தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு முருகானந்தம், இப்படி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் பிரதமரை வரவேற்று அழைத்து செல்ல இருக்கிறார்கள். 11:45 மணி அளவில் இங்கிருந்து புறப்படும் பிரதமர் 12 மணிக்கு பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறார். அதனை அடுத்தபடியாக 12:15 மணிக்கு கிட்டத்தட்ட 12:15 மணிக்கு ஆலயம் என்கிற அந்த தனியார் விடுதியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழக சாலை திட்டங்கள் மற்றும் ரயில் திட்டங்களுக்கான கிட்டத்தட்ட 8300 கோடி மதிப்பிலான திட்டங்களை அடிக்கல் நாட்டி வைத்தும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதி, ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை, இன்று ராமநவமி நாளையொட்டி சிறப்பு பூஜையை பிரதமர் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக காலையிலிருந்து அவர் உணவு எதுவும் சாப்பிடவில்லை எனவும் கூறப்படுகிறது. சிறப்பு அந்த பூஜைகள் மற்றும் இவை பிரார்த்தனைகள் நிறைவடைந்து அங்கிருந்து புறப்படும் பிரதமர் மோடி மீண்டும் மண்டபம் ஹெலிபேட் வந்து இங்கிருந்து மதுரை விமான நிலையத்திற்கு சென்று மதுரையில் இருந்து டெல்லி செல்ல இருக்கிறார். இதற்காகத்தான் கிட்டத்தட்ட 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். தற்போது அவருக்கான பிரதமரை அழைத்து செல்வதற்கான வாகனங்கள் என்பது கூட தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினரும் அனைத்து பகுதிகளிலும் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு வலயத்திற்குள் ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடியும் இங்கு வர இருக்கிறார். பிரியதர்ஷினி, ராமேஸ்வரத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் இலங்கையில் இருந்து புறப்பட்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். அவரின் வருகையொட்டி என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. குறிப்பா பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்துல போக்குவரத்து மாற்றங்கள் என்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கா மணிகண்ட பிரபு? நிச்சயமாக பிரதமரின் வருகையொட்டி பல்வேறு வகையிலான சாலை போக்குவரத்து மாற்றங்கள், அதே போல போக்குவரத்திற்கு தடை, கடலில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை, இப்படி ஏராளமான கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது.
பிரதமர் கிட்டத்தட்ட 11:45 மணியளவில் இங்கு வரும்போது 11 மணிக்கு இந்த சாலை, தற்போது இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய சாலை என்பது முழுவதுமாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட இருக்கிறது. பிரதமர் சென்ற பிறகு சாலை போக்குவரத்தை சீரமைப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒருபுறம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாம்பன் பாலத்தில் பிரதமர் ஏறியவுடன் கடலோர அந்த பகுதியில் போக்குவரத்து முழுமையாக தடை விதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே மீனவர்கள் கடந்த 4ஆம் தேதி முதல் இன்று வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல ஒரு தடையும் ஏற்கனவே மீன்வளத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விரிவான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காவல்துறை கூடுதல் இயக்குனர் தலைமையில் கிட்டத்தட்ட 3 காவல்துறை மண்டல தலைவர்கள், 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல மத்திய வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும், எஸ்பிஜி அதிகாரிகள் என ஏராளமானோர் பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் முழு பாதுகாப்பு வலயத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். பிரதமர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகாரிகளும் பாதுகாப்பு பணிகளில் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, அதே போல பிரதமர் திறந்து வைத்த பிறகு புதிய பாம்பன் ரயில் பாலம் பயன்பாட்டுக்கு வர இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை தெரிவித்தீங்க. இலங்கையில் இருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் ராமேஸ்வரம் வந்து புதிய பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். சற்று நேரத்தில் மண்டபம் ஹெலிகாப்டர் தளத்தில் அவர் ஹெலிகாப்டர் மூலமாக வந்து ராமேஸ்வரத்தை அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மணி அளவில் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அனுராதபுரம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு நேரில் சென்று மோடியை அதிபர் அனுரகுமார திசநாயக்க வழியனுப்பி வைத்திருக்கிறார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.